ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சொசோ கெட்டிகா லிண்ட்ரிக். இது ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டர்க்கு சூனிய வைக்கிற படங்களை இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த படம் ஒரு இந்தோனேஷியன் ஸ்டைல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய ஹாரர் சீன்ஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்டும் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது செம்மையா ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு முகம் தெரியாத லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியோட முகத்தை சரியாவே காட்டவே இல்ல. அவங்க கடத்தெருவு வழியா யாரையோ தேடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடையில ஒரு லேடி மருந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல இந்த முகம் தெரியாத லேடியும் ஒரு பேப்பரை நீட்ட அந்த லேடி அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. அதுல லிண்ட்ரிக் அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே அந்த கடைக்கார லேடியும் அந்த பேப்பரை வாங்கி உள்ள வைக்கிறா. அப்படியே கட் பண்றாங்க. அந்த கடைக்கார லேடியே கிடையாது, அவ சூனிய வைக்கிற சூனியக்காரி. இந்த முகம் தெரியாத அந்த லேடியும் அந்த சூனியக்காரி கிட்ட சூனிய வைக்கிறதுக்காக தான் போயிருக்கா. இந்த லிண்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூனியத்தை இதுவரை யாருமே கேட்டதில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது பழங்காலத்தை சேர்ந்தது. இது காதலுக்கு போடப்படுற ஒரு சூனியம், காதல் மந்திரம். அதனால இது ரொம்பவே ரிஸ்கானது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே காஸ்ட்லியானது, ரொம்பவே செலவாகும். அப்படி சொல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பணத்தை எடுத்து அந்த லேடியும் கொடுத்துட்டு அவன் எங்கிட்ட திரும்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியும் சூனிய வைக்க ஆரம்பிக்கிறா. சூனியத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அந்த லேடிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் ஒரு இடத்துல ஒரு குழியை தோன்றான். அந்த குழிக்குள்ள ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்தோட வாயில இந்த சீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சூனிய வைக்கப்பனோட உள்ளாடி எடுத்துட்டு வந்து அந்த பணத்தோட முகத்துல தேய்ச்சிட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு சடங்கு பண்றாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சடங்கு நடக்குது. அந்த சடங்கோட முடிவுல அந்த இடத்துல நிறைய பணங்களா தெரிய ஆரம்பிக்குது. அந்த பணத்துக்கு பின்னாடி ஆட்டு தலை இருக்கிற ஒரு சாத்தான் நிக்குது. இந்த சாத்தானுக்கு தான் இந்த சடங்கை பண்ணிருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி யாருக்கு இந்த சூனியத்தை வச்சாங்களோ அந்த குடும்பத்தை காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோக்கு ஹீரோனுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே அந்யோன்யமாவும் இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போறவன். அதே மாதிரி தான் இப்பவும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம படத்தோட ஹீரோன் இருக்காங்கல்ல, அவங்க செம்மையா சமைப்பாங்க. ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ் ஆட்டுத்தலை அவியல். அந்த ஆட்டுத்தலை அவியலும் ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட பேர் அமரா. இவங்க ரெண்டு பேருமே வளர்த்தது இவங்களோட அங்கிள். இவங்களோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல. ஹீரோனோட தங்கச்சி அமராவும் தங்களுக்கு தேவையான சாப்பாட்டை ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு போவா. அப்படிதான் இப்பவும் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கா. இன்னும் தன்னோட அக்கா இங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க. அங்கிருந்த ஒருத்தவங்க கிட்ட கேட்க அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்க்காம ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட பேரு யாண்டோ அப்புறம் லிலின். ஹீரோனோட அங்கிளும் வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனோட சிஸ்டரும் ஹீரோன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட அங்கே வர ஹீரோனோட அங்கிளுக்கு ஹீரோவை பிடிக்கல போல. அவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிற மாட்டாங்க. ஹீரோனோ தன்னோட தங்கச்சி கிட்ட காலேஜ் சேர்ந்திருக்க, நல்லா படி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க ஹீரோனோட தங்கச்சியும் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. ஹீரோனோட அங்கிள் தங்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஹீரோட அங்கிளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு அவனோட ஆபீஸுக்கு கிளம்ப உள்ள போன ஹீரோனும் வழக்கம் போல அவங்களோட ஹோட்டல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த டிஷ் ரொம்பவே ஃபேமஸ். அதனால ஹீரோனோட ஹோட்டல்ல கூட்டம் அல மோதுது. நிறைய பேர் அந்த டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறாங்க. அதனால ஹோட்டலுமே செம்மையா ஃபேமஸ் ஆயிருச்சு. அப்ப ஒரு ஃபேமிலி அங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு சுட்டி பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்த அந்த ஆடு திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குற மாதிரி இருக்கவும் அந்த குட்டி பையன் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மட்டும் உள்ள ஒரு ஆடு கத்துற மாதிரி சத்தம் கேட்க அவனும் அதை கேமராவில ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எங்க இருந்து இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமா போறான். கிச்சன் பக்கமா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு குக்கர்ல இருந்து சத்தம் கேட்கவும் இவனும் பயத்தோட அந்த குக்கரை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஆட்டோட தலை வேகமா வெளியில வர மாதிரி இருக்கவும் இவனும் பயந்து அலறான். அந்த சத்தம் கேட்ட அங்கே வந்த ஏண்டாவும் டேய் குட்டி பையில இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவனும் நடந்தது சொல்ல டேய் அப்பெல்லாம் ஒண்ணும்லடா, அதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கரை ஓபன் பண்ணியும் காட்டுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இருட்டுற டைம் ஆயிடுச்சு. அதே நேரத்துல ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. இந்த சூனிய வச்சதுனால ஒரு நெருப்பு பந்து ஒண்ணு ஹீரோனோட வீட்டுல வந்து விழுகுது. இப்படி வந்து விழுந்துச்சுன்னா அந்த நெருப்பு பந்து காட்டினாங்கனாலே அந்த வீட்டுல சூனிய வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த சீனை காட்டுறாங்க. அதுவும் நேரா ஹீரோனோட வீட்டு பரன் மேல வந்து விழுகுது. அதே நேரத்துல ஹீரோனோ நைட்டு தூங்குறதுக்காக பெட்டை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ல இருக்கிற துணி அப்படியே ஒரு உருவம் மாதிரி எந்திரிக்குது. இது அவளுக்கு தெரியற மாதிரி அப்படி மெதுவா திரும்பி பார்த்தா அங்க அப்படி எதுவுமே இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு தனக்கு பின்னாடி இருந்த மாதிரி ஹீரோனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கு. அதனால அதே பயத்தோட இருக்கும்போது குக்கர்ல விசில் அடிக்கிற சத்தம் கேட்க அதை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ கிச்சனுக்கு வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு திரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்க. டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அப்பதான் கீழே பாக்குறா அந்த உருவம்
உருவம் கீழே படுத்து கிடக்கு. அது ஒரு போகாங் உருவம் தான். அந்த போகாங் பையும் டக்குன்னு ஹீரோனை துரத்த ஆரம்பிக்க அப்படி தூக்கத்துல இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டு ஹீரோனை எந்திரிக்கிறா. ஆனா உண்மையிலேயே அந்த ரூமோட கஃபோர்டுக்கு மேல அந்த உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோனும் இன்னும் பயந்து போயிட்டு பயங்கரமா கத்த இப்பதான் உண்மையிலே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஹீரோவும் அந்த சத்தம் கிட்ட அங்கே வரான். அங்கே வந்த ஹீரோவும் ஹீரோனை சமாதானப்படுத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு சுடுதண்ணி வச்சு ஹீரோனை குளிப்பாடிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனோ ஹீரோ கிட்ட உங்க கூட இன்னும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனா நீங்க வேலை அப்படி சொல்லிட்டு வெளியூர் போயிடுறீங்க, என் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு ரொம்பவே பாசமாவும் அன்போட பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே காதலோடையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நான் சம்பாரிச்சதானே நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பெரிய பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல தான் ஹீரோக்கு சூனிய வச்ச அந்த லேடி இருக்கா. அந்த லேடிக்கு ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்க போல. இப்ப ஹீரோவுக்கு எப்பதான் நீங்க வருவீங்க, உங்களுக்கு எவ்வளவு டைம் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு மெசேஜ் பண்றா. அதே நேரத்துல அந்த லேடியோட வேலைக்கார லேடியும் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த லேடியும் ஒரு பாக்ஸை ஓபன் பண்றா. அந்த பாக்ஸ்குள்ள ஹீரோவோட உள்ளாடையும் நெயில் பைல்ஸ் அப்படின்னு இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வெளியில எடுத்து வச்சுட்டு இப்ப நடு ராத்திரி ஆகுது. அந்த நடு ராத்திரியில ஹீரோவுக்கு கால் பண்றான். ஹீரோவுக்கு கால் வரவும் ஹீரோவும் அந்த நடுராத்திரி வேலையில முழிச்சு அந்த லேடி தான் கால் பண்றாங்க அப்படின்றத பார்த்த உடனே வேகமா அதை எடுத்துக்கிட்டு வெளியில போறான். ஹீரோனுக்கும் அந்த சத்தம் கேட்டு ஹீரோனுமே முழிச்சிடறா போல. இந்த நேரத்துல தன்னோட ஹஸ்பண்டுக்கு யார் கால் பண்றா அப்படின்னு சந்தேகப்பட்டு அவளும் வெளியில வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் ரூமுக்குள்ள போயிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அது ஹீரோனுக்கு கேட்கல. ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ பின்னாடி வந்து இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோனோ தண்ணி குடிக்க வந்து அப்படி சொல்லி சமாளிச்சிடறா. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல யார் உங்களுக்கு கால் பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் தன்னோட ஆபீஸ் மேட் கால் பண்ணதாவும் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அதை பத்தி பேசுனதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை நம்பினாலும் இருந்தாலும் அவளுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் ஒரு மீட்டிங் விஷயமா அவரும் அவரோட ஆபீஸ் மட்டும் வெளியூர் போறதா சொல்லியிருப்பான். அதனால ஹீரோ கூட போற அந்த நபர்கிட்ட நீங்க வெளியூர் போறீங்கல்ல, அதனால இந்தாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஹீரோன் கொண்டு போய் கொடுக்குறா. அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நாம எந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறோம் அப்படி மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் அதான் அந்த மீட்டிங் அப்படி சொல்லி எப்படியோ சமாளிச்சிடறான். இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோனை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் அந்த லேடியோட தான் தொடர்புல இருக்கான் போல. அவளை பாக்குறதுக்காக தான் ஏமாத்தி அடிக்கடி வெளியூர் போறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனை சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அப்படி கட் பண்ணி ஹீரோனோட அங்கிளோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனோட அங்கிளும் வெளியில ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அவரோட ஒய்ஃபும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோனோட தங்கச்சி அமராவும் ஏதோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கா. ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திடீர்னு அமரா அந்த வீட்டோட வாசல்ல இருந்து நடந்து வர மாதிரி இருக்கு. இதை பார்த்த அங்கிளும் அமரா சவப்பட்டிக்குள்ள படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எந்திரி அப்படி சொல்றாரு. ஆக்சுவலா அமரா வேறோட இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா. இப்ப சவப்பட்டிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறா. அதாவது ஹீரோனோட அங்கிளுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் தெரியும். அதை அமராவுக்கும் கத்து கொடுத்திருக்காரு. அதைத்தான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷனை இவங்களால பண்ண முடியும். இதுல ஹீரோனோட அங்கிள் எக்ஸ்பர்ட். அக்காவோட ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர லேட் ஆயிருச்சு, கிளம்பி போ அப்படின்னு அவரும் எழுப்பி விட ஹீரோனோட தங்கச்சியும் இப்ப ஹீரோனோட ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த ஹோட்டல் ஃபுல்லாவே இன்னைக்கு ஒரே எம்டியா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட கேட்க அதுக்கு லில்லியும் கடந்த 3 நாளாவே ஹோட்டல்ல கூட்டம் எதுவுமே இல்ல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு லில்லியும் சொல்ல அதே நேரத்துல ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் வழக்கம் போல அவங்க ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு குழி ஒன்று இருக்கும். அந்த குழிக்குள்ள தினமும் அவ சமைக்கிறதுல 2 ஆட்டு மண்டைய அந்த குழிக்குள்ள பலி கொடுக்கறதுக்காக போடுவா. ஹீரோனோட தங்கச்சியும் லில்லியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் வரவும் ஹீரோனோட தங்கச்சியோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதே நேரத்துல லில்லியும் அந்த கஸ்டமரை வரவேற்று அவங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கஸ்டமர் யாரு என்ன அப்படிங்கிறது இப்பதான் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி முகம் யாருன்னே தெரியாத ஒரு லேடி சூனிய வச்சிருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் ஹீரோனோட ஹோட்டலுக்கே வந்திருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பெஷல் ரெசிபியை ரெடி பண்ணிட்டு ஹீரோனே கொண்டு வந்து அந்த லேடி கிட்ட கொடுக்க அந்த லேடி யார் அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியாதுல, அதனால கேஷுவலாவே பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த லேடியும் ஏதோ கேஷுவலா உங்க ஹோட்டல் இப்படிதான் இருக்குமா, கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு, எப்பவுமே கூட்டம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சு அப்படி ஹீரோனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து ஹீரோனை பத்தி தெரிஞ்சுக்கவும் ட்ரை பண்றா. அதே நேரத்துல வந்திருக்க அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே ரிச்சா ரொம்பவே லுக்கா இருக்காங்க. அவங்க ஒரு நெயில் பைல்ஸும் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோனு பாக்குறான். ஹீரோன் ஹோட்டலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு மேக்கப் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டா, ரொம்பவே நேச்சுரலா தான் இருப்பா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த நெயில் பாஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்தாங்க நெயில் பாய்ஸ் நீங்களே வச்சுக்காங்க, நான் புதுசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த லேடி சொல்ல, ஆனா ஹீரோனோ வேண்டவே வேணாம், எனக்கு இது தேவையில்லை, நான் போட மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறா. ஆனா திடீர்னு அந்த லேடிக்கு ஏதோ ஒரு கால் வரவும்
ஹீரோவும் கொண்டு வந்த அந்த ஆட்டு தலையை கூட சாப்பிடாம அதுக்கான காசை கொடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோனோட கடையில வேலை பார்க்கறான்ல யாண்டோ, அவன் காய்கறி பொருட்கள் எல்லாமே ஹோட்டலுக்கு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு எதைய பத்தி ஷாக் ஆயிடுறான். அதனால ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் எதை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத அப்புறம் தான் காட்டுறாங்க. ஒரு கார்ல இருந்து நம்ம படத்தோட ஹீரோ, அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறங்குறான். அந்த காருக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த சூனிய வச்ச அந்த லேடி தான். அந்த லேடியோட பேரு நூரா. இத பார்த்த யாண்டோவும் ரொம்பவே அதிர்ச்சியாகி உடனே அதை போன்ல கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுல இப்ப அரிமாவும் அக்காவுக்கு துணையா தூங்க வந்திருக்கா. அவன் முகத்துல ரொம்பவே வித்தியாசமான ஒரு மேக்கப் போட்டிருக்கா. பாலடைய ஃபேசியலா போட்டிருக்கா போல. அப்படியே ஹீரோனோட தங்கச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பரன் மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் இவங்களும் என்னது ஏதாவது பூனையா இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா சத்தம் கேட்கிற பக்கமா போறாங்க. அது பரன் மேலதான் கேக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஏணியை வச்சு பரனை ஓபன் பண்ணி மேல ஹீரோயின் ஏறி பார்த்தா மேல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஹீரோயினோ தன்னோட தங்கச்சி கிட்ட டார்ச் லைட் எடுத்துட்டு வா அப்படி சொல்ல அமராவும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து கீழே இருந்தே ஆன் பண்றா. அப்ப பாருங்க அந்த பரன் மேல இருந்து ஒரு பேய் உருவம் இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்க லைட் அடிச்சுட்டு உள்ள பார்க்கும் போது அங்க அப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேருமே நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட தங்கச்சி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஹீரோனுக்கு திடீர்னு தன்னோட தங்கச்சி தன்னோட காலை நோன்ற மாதிரி இருக்கவும் அமரா பேசாம அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு போர்வை விளக்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு பாம்பு மாதிரி ஒண்ணு கீழே பெட்டுக்கு அடியில போற மாதிரி இருக்கவும் மிரண்டு போன ஹீரோனோ அப்படி மெதுவா கீழே குனிஞ்சு பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி அந்த மேக்கப்போட எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அதனால பயந்து போயிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி அப்பதான் முழிக்கிறா. என்னாச்சு, ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோயினோ பாம்பு அப்படின்னு சொல்ல பாம்பா அப்படின்னு பயந்து போயிட்டு அமராவும் அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. ஆனா அங்க அப்படி பாம்பு இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே விடிஞ்சிருது. இப்ப வழக்கம் போல ஹீரோயினோ ஆட்டோட தலையை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக ரெண்டு ஆட்டோட தலையை எடுத்துட்டு வந்து அந்த குழிக்குள்ள போடுறா. ஏற்கனவே போட்ட ஆட்டு தலை எல்லாமே எலும்பு கூட இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா போட்ட எந்த ஒரு ஆட்டு தலையும் சரியா திங்காம அப்படியே கிடக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல்ல எந்த ஒரு கூட்டமும் இல்ல. அதனால ரொம்பவே சோகமா ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த யாண்டோ இருக்கான்ல, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறானே, அவன் ஹீரோவை அந்த லேடியோட பாத்துருப்பான்ல, அதை வந்து லில்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் சும்மா ஏதாவது கதை கட்டி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்காதரா அப்படின்னு லில்லியும் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் பார்த்தது உண்மைதான், போன்ல கூட ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், போட்டோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோயின் வரவும் இந்த விஷயத்த போட்டு உடைச்சிடறான். இல்ல என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இருக்க மாட்டாரு, நீ சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு சொல்ல நான் போட்டோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை ஓபன் பண்ணி காட்டுறான். அவன் போட்டோ எடுக்கல, அவன் போட்டோ எடுத்தது இப்ப செல்ஃபியா மாறி இருக்கு. அவர் வெளியூருக்கு வேலைக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் அதை நம்பாம தன்னோட ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹோட்டலை மூடிட்டு இருட்டுற நேரத்துல வீட்டுக்கு வரா. இப்படி ஹீரோனை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹீரோனோட அங்கிளோட காதுக்கும் போயிருக்கும் போல. சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஹீரோனோட தங்கச்சி, ஹீரோனோட அங்கிள், அப்புறம் ஹீரோனோட ஹோட்டல்ல வேலை செய்யற அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே கேம் விளையாண்டுகிட்டு இருக்க, ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோனோட அங்கிள் அந்த வீட்டை நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோன் அந்த கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம எப்ப தன்னோட ஹஸ்பண்ட் வருவார் அப்படின்னு அந்த நினைப்பிலே இருக்கா. அதே நேரத்துல ஹீரோனோட அங்கிளும் இந்த வீட்டுல எந்த ஒரு சூனியமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அமனிஷமா ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக லைட்டரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் போது பரன் மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவரும் அந்த ஏணியை எடுத்து அந்த பரன் மேல ஏறி போய் பாக்குறாரு. லைட்டரை ஆன் பண்ணிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த லைட்டர் ஆஃப் ஆக வேக வேகமா அந்த லைட்டர் ஆன் பண்ணிட்டு இன்னும் உள்ள போய் பாக்குறாரு. அப்ப ஒரு கொடூரமான சத்தம் கேக்குது. அந்த லைட்டர் வெளிச்சத்துல சரியா தெரியல, ஆனா ஒரு ஆட்டு தலை இருக்கிற ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. பயந்து போய் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி ஆட்டு தலை இருக்கிற ஒரு சாத்தான் மாதிரியான ஒரு பேய் உருவம் நிக்க, அதை பார்த்து பயந்து போனவரு ஒரு இடத்துல மிதிக்கிறோம்னு மொத்தமா கீழே உடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. ஒரு டேபிள் மேல விழுந்தவரு பயங்கரமா கத்த அந்த சத்தம் கிட்ட அவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஹீரோனோட அங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அதே நேரத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். அதனால மத்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஷோபாவில பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஹீரோனும் பாத்துக்கிட்டே எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளா, ஒரு போன் பண்ணல, ஒரு நியூஸும் கிடையாது, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோ எதையுமே பேசாம இருக்க, உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க டக்குனு ஹீரோவும் கோவப்பட்டு இப்ப என்ன செய்ய சொல்ற, நான் போன இடத்துல சிக்னல் கிடையாது, எனக்கு வேலை இருந்துச்சு, அதான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வர வைக்கணும், ஆனா உன்னை பாரு பார்க்கவே ரொம்பவே டல்லா இருக்க, உம்மூஞ்சிலாம் கருவடை விழுந்து கிடக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் தன்னோட ஹஸ்பண்ட் குளிப்பாரு அப்படி சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமுக்கு கொண்டு போக, ஆனா ஹீரோவும் பாத்ரூம் கதவை மூடிக்கிட்டு லாக் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். நான் நாளைக்கு வரேன், டவுன்ல எனக்கு கொஞ்சம் வேலை
வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருந்தாலும் அவ என்ன பேசுறான் அப்படின்னு ஹீரோனுக்கு சரியா கேட்கல. ஹீரோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கதவை சாத்துறீங்க, யாருக்கிட்ட அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா. நான் கஸ்டமர் கிட்ட தான் பேசினேன், கஸ்டமர்கிட்ட பேசினேட்டா என் வேலையே போயிடும், உன் மேல நாத்து அடிக்குது, ஒழுங்கா போய் குளி அப்படி சொல்லிட்டு பேச்சை டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதனால ஹீரோனும் தான் அந்த அளவுக்கு பிளசண்டா இல்ல, தான் ஹஸ்பண்டுக்கு தானே இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேது அப்படின்னு ஒருவித குற்ற உணர்ச்சி அவளுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால ஏற்கனவே அவ போட்டிருந்த அந்த நெயில் பாலிஷா அழிச்சிட்டு புதுசா ஒரு நெயில் பாலிஷா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட மேரேஜ் ரிங்க கழட்டி கீழே வைக்க அது தவறி போயிட்டு கீழே ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. அதனால ஹீரோயினோ அந்த தண்ணி போற அந்த ஓட்டையில கையை விட்டு எப்படியோ அந்த ரிங்கை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வர மாதிரி ஒரு ஷாம்பு பாட்டில் ஒண்ணு கீழே விழுகுது. அதுல இருந்து அந்த லிக்விட் எல்லாம் வெளியில வருது. ஆனா அதை ஹீரோன் கவனிச்சாலும் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ரிங் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆயில் எடுத்துட்டு போயிட்டு பாத்டப்ல உட்காந்து நெயில் பாலிஷா அழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவ அழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பக்கத்துல அந்த பேரு இருந்துகிட்டு ஹீரோனை பயமுறுத்த ட்ரை பண்ணுது. அப்ப வேக வேகமா ஹீரோனோ அந்த நெயில் பாலிஷை அழிக்க ட்ரை பண்ண மொத்த நகமும் டக்குன்னு பிஞ்சிட்டு வந்துருது. அதை பார்த்து வழியில ஹீரோனோ பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால வேகமா எந்திரிச்சு வரும்போது அந்த ஷாம்பு பாட்டில் இருக்கிற அந்த லிக்விட்ல காலை வச்சு கீழே விழுந்துடுறா. அப்பதான் பாக்குறா டேபிள்ல இருக்கிற ஒரு கத்திரிக்கோல் ஒண்ணு மெதுவா நகர்ந்து அவன் மேல விழ வருது. எப்படியே ஹீரோனோ எஸ்கேப் ஆயிடுறா. அந்த சூனியம் இவ்வளவு கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நடுராத்திரி 12:30 போல காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோனுக்கு முழிப்பு வருது. அதே நேரத்துல ஹீரோவோட போனுக்கு காலும் வர இந்த நேரத்துல யார் கால் பண்றது அப்படின்னு ஹீரோனை ஓப்பன் பண்ணி பாக்குறா. ஹீரோவோட வேலை செய்யற ஒருத்தரோட பேரு தான் போட்டிருக்கு. ஆனா ஹீரோனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி இந்த நடுராத்திரி அதுக்காக கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி போனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹீரோட ஃபேஸை வச்சு போனை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோவும் தூக்கத்துல அங்கிட்டு இங்கிட்டுமா பிறண்டு படுக்கிறதுனால ஹீரோனால சரியா அந்த போனை ஓபன் பண்ண முடியல. அதனால கடுப்பா ஹீரோன் போனை வச்சிடறா. போனை வச்சு அடுத்த செகண்ட் மறுபடியும் வீடியோ கால் வருது. என்ன வீடியோ கால் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காலை ஆன் பண்ணி பாக்குறா. அப்ப அந்த கால்ல ஒரு கஃபோர்ட்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் ஒண்ணு துணியை போத்திக்கிட்டு வேகமா கிட்ட ஓடி வர்ற மாதிரி இருக்கு. ஹீரோனோ அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஃபோர்ட் இவளோட வீட்டுல இருக்கிற ஒரு கஃபோர்டு அதுக்குள்ள இருந்து ஒரு பேய் உருவம் ஒண்ணு மெதுவா எந்திரிச்சு வந்து ஹீரோனை பிடிக்க வர மாதிரி இருக்கு. அதே நேரத்துல போன்ல வந்து அந்த உருவம் டக்குன்னு கிட்ட வந்து பயமுறுத்த பின்னாடி அந்த உருவமும் ஹீரோனை பிடிக்க வர ஹீரோன் கத்துல ஹீரோவும் எந்திரிச்சிடறான். என் போனை எதுக்கு எடுத்து பாக்குற அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனை கோவப்பட அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோனோ ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைக்கிறதுக்காக எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்த உடனே கடுப்பான ஹீரோனோ இந்த நெயில் பாலிஷ் யாரோடது அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து கேட்க ஆனா ஹீரோ அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோன் திரும்ப இது யாரோடது, நீ யாரு கூடயாவது தொடர்புல இருக்கியா அப்படின்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம மழுப்புற மாதிரி வேற எதையோ பேசுறான். ஒன்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறான், இல்லன்னா ஹீரோனை திட்டுறான். எப்படி அவங்களுக்குள்ள சண்டை வர்ற அதே நேரத்துல காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது. வந்திருக்கிறது அந்த சூனிய வச்ச லேடி தான். அந்த லேடியை பார்த்த உடனே ஹீரோவுக்கு கையாலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. அந்த லேடியும் ஹீரோவை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோனுக்கு அந்த லேடியை யாருன்னு தெரியாதுல. அதாவது அந்த லேடி தன்னை ஹீரோவோட கிளைண்ட் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறா. ரெண்டு பேருக்குள்ளுமே ரொம்ப நாளாவே ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அதனால ஹீரோனுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. இவதான் தன்னோட ஹஸ்பண்டோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த லேடியா அப்படின்னு ஹீரோன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு அந்த லேடி எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு, என் பிசினஸ் வளர்றதுக்கு ஆரியோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காரு, கஸ்டமர்ஸை அவர் ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்திடுறா. ஆரியோ இல்லேட்டா என் பிசினஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது அப்படின்னு மாதிரி பேசிட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்புறா. கிளம்பும் போது ரொம்பவே கடுப்பா அந்த வீட்டை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அந்த லேடி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நாம தான் தப்பா நம்ம ஹஸ்பண்ட சந்தேகப்படட்டுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க வேலை விஷயமா தான் வெளியில போறீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோனை மன்னிப்பு கேட்க அதையே அவன் சாதகமா பயன்படுத்திட்டு அப்படியே உத்தம மாதிரி பேசிட்டு போறான். அப்படி போகும்போது அவனும் ஹீரோனை திரும்பி பாக்குறான். அப்பதான் காட்டுறாங்க அவனோட கண்ணுக்கு மட்டும் ஹீரோன் ரொம்பவே வயசான மாதிரி ரொம்பவே மோசமா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இதனாலதான் இவனுக்கு ஹீரோனை சுத்தமா பிடிக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடி வச்ச அந்த சூனியம் தான். அப்படி கட் பண்ணி ஹீரோனோட ஹோட்டல்ல காட்டுறாங்க. அங்கே லில்லி கிட்ட ஹீரோனோ வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க போல. டே யாண்டோ நீ சொன்னதை வச்சுதான் இவங்க கேட்டிருக்காங்க, இப்ப பாரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு அவனை திட்ட இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலே ஹீரோவும் அந்த ஹோட்டலுக்கு வரான். ஹீரோவுக்கு அந்த ஆட்டுத்தலை ரெசிபி இருக்குல்ல அது ரொம்பவே பிடிக்கும், அது கிடைக்குமா அப்படின்னு கேட்க வேக வேகமா ஹீரோனோ ரெடி பண்ணி ஹீரோக்கு கொண்டு வந்து கொடுக்க அதே நேரத்துல ஹீரோனோட அங்கிளும் அந்த கடைக்கு வராரு. வந்தவரு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா அவர் வச்சிருக்கிற அந்த சிகரெட் கீழே விழ அதை
எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே திரும்பி ஹீரோ பக்கமா பார்க்க மிரண்டு போயிடுறாரு. ஹீரோவுக்கு பின்னாடி ஒரே பிணங்களா நிக்குதுங்க. எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமும் ஹீரோவுக்கு பின்னாடி ஒரே பிணங்களா இருக்கவும் அவர் ஒரு மந்திரவாதி இல்ல, அதனால அவருக்கு அது கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அப்படி கிளம்புறது தன்னை பிடிக்காம தான் கிளம்புறாரு அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறாரு. அடுத்து இங்க ஹீரோனோட அங்கிளும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை புக்குல தேடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க அந்த லேடி மறுபடியும் அந்த சூனியக்கார லேடி கிட்ட வந்து, நீங்க போட்ட அந்த மந்திரம் சரியா ஒர்க் ஆகல, அவரு என் வீட்லயே தங்கணும், அதுக்கு ஏதாவது மந்திரத்தை போடுங்க அப்படி சொல்ல, அப்படி நடக்கணும்னா இந்த சடங்கை நீயே தான் பண்ணணும், நீ பண்ணா மட்டும்தான் இந்த சடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த மந்திரமும் கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அந்த லேடியும் நைட் நேரத்துல யாருக்குமே தெரியாம ஹீரோவும் ஹீரோனு தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்குள்ள வந்து ஹீரோனோட முடியை கட் பண்ணி எடுத்துட்டு அவரோட உள்ளாடையும் எடுத்துட்டு அங்கிருந்து வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே அவ அந்த சடங்கை ஆரம்பிச்சிடறா. அந்த சடங்கை பண்ணி முடிக்கிற அதே நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு முடிக்கிறான். அவனோட கண்ணெல்லாம் லைட்டா வெள்ளையா இருக்கு. அவன் அந்த சூனியத்தோட கண்ட்ரோலுக்கு போன மாதிரி இருக்கு. டக்குன்னு போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ போன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனுக்கு முழிப்பு வருது. பக்கத்துல ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு ஹீரோவை தேடி வீடு புழுக்க அலைஞ்சு பாக்குறா. அப்ப கிச்சன் பக்கமா போய் பார்க்கும்போது திடீர்னு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி ஹீரோன் பார்த்துட்டு பயந்து போய் பின்னாடி போறா. அப்படி போகும்போது மெதுவா திரும்பி பாக்குறா. அப்ப பாருங்க, இப்படி ஒரு காட்சி அவ பாக்குறா. பார்த்த உடனே மிரண்டு போயிட்டு பயந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டு உருவம் இருக்கிற அந்த சாத்தானும் மத்த பேய்களும் ஹீரோனு கிட்ட வந்து பயமுறுத்துதுங்க. அதனால பயந்து ஹீரோனு கீழே விட அப்படியே வேறொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடம் அந்த சூனியக்காரி ஒரு பணத்தை தூண்டி எடுத்திருப்பால அந்த இடம் மாதிரி இருக்கு. ஹீரோனு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ ஒரு கல்லறையில முட்டிக்கிட்டு அப்படியே ரத்தம் வழி நின்றுகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பயந்து போயிட்டு ஹீரோனு பின்னாடி வர அந்த ஆடு மாதிரி இருக்கிற அந்த பேய் உருவம் டக்குன்னு ஹீரோனோட கழுத்தை நெரிக்க ஹீரோனோ அலறிக்கிட்டு அப்படி தூக்கத்துல எந்திரிக்கிறா. இப்ப அவ ஹால்ல இருக்கா. விடிஞ்சும் போயிருக்கு. உடனே வேகமா போயிட்டு ஹீரோவை பாக்குறா. வீட்டுல ஹீரோ இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. ஹீரோ எங்க போனானே தெரியல. அதனால ஹீரோ எங்க போனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோட ஆபீஸுக்கு லில்லியவும் யாண்டியவும் கூட்டிக்கிட்டு 2 ஆட்டுத்தலை எடுத்துக்கிட்டு ஹீரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அவரோட கொலிக்க பாக்குறதுக்காக போறான். ஆனா அவருக்குமே ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு தெரியல. இவங்களால அவர்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியல. இவர் போய் சொல்றாரு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. ஹீரோட ஐடி கார்டுல அவரோட ஒரிஜினல் அட்ரஸ் இருக்கும்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யாண்டாவும் ஐடியா கொடுக்குறான். அதே நேரத்துல இங்க ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோனோட அங்கிளும் ஹீரோனோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஹீரோனுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. யாராவளுக்கு சூனிய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோனோட அங்கிளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன் அக்காவோட பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோனோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷோபாவுக்கு அடியில சூனிய வச்சதுக்கான ஒரு பொருளை எடுத்து பாக்குறாங்க. இது யாரு ஹீரோனுக்கு பண்ணிருக்கா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அதனால ஹீரோனோட அங்கிள் கதவு எல்லாத்தையுமே சாத்த சொல்றாரு. அதே நேரத்துல அந்த சூனியக்கார லேடி அவளோட இடத்துல மறுபடியும் ஒரு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட அங்கிளும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு மந்திரத்தை ட்ரை பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்ன எழுப்பு அப்படின்னு அமரா கிட்ட சொல்லிட்டு அவருமே அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்க ஹீரோனோட அங்கிள் இப்ப அந்த சவக்குழிக்குள்ள இருக்காரு. அதுவும் அந்த பொணத்து மேலதான் படுத்திருக்காரு. அது அவருக்கு சரியா தெரியல. இது என்னடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இது தெரிஞ்சு போன அந்த சூனியக்காரி அந்த இடத்துக்கு வரா. அவளும் அந்த சவக்குழியே பாத்துக்கிட்டு இருக்க இங்க அமராவுக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு லைட் எடுத்துக்கிட்டு அந்த பரன் மேல ஏணிய பொட்டி மேல ஏறி போய் பாக்குறா. உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அமராவை அந்த ஆடு மாதிரி இருக்கிற அந்த பேய் பயங்கரமா பயமுறுத்துது. அதே நேரத்துல அந்த சவக்குழியை மூட ஆரம்பிக்கிறா அந்த சூனியக்காரி. அதனால ஹீரோனோட அங்கிளும் அந்த சவக்குழிக்குள்ள மாட்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால அமரா என்னை எழுப்பு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க இங்க மேல இருந்து கீழே ஓடி வந்த அமராவும் எப்படியோ தன்னோட அங்கிளை இழுப்பி காப்பாத்துறா. அப்ப அமராவும் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படி சொல்ல 2 பேருமே அந்த பரன் மேல ஏறி போய் பாக்குறாங்க. ஏற்கனவே அங்கிள் உடச்சுக்கிட்டு கீழே விழுந்திருப்பார்ல அந்த இடம் மட்டும்தான் அது தெரியுது. அந்த ஓட்ட வழியா அவங்க எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலாம் அப்படின்னு வரும்போது திடீர்னு அமராவை அந்த ஓட்ட வழியா ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரி இருக்கு. எப்படி அங்கிளும் அமராவை காப்பாத்திடுறாரு. அதனால அவங்க 2 பேரும் வேக வேகமா வெளியில வந்துட்டு உன் அக்காவுக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி, இது மிகப்பெரிய ஆபத்து, நான் மார்க்கெட்டுக்கு போய் சில பேரை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ உங்க அக்கா கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அமராவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துல இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோ லில்லி கூடயும் யாண்டோ கூடயும் ஹீரோவோட ஐடியில இருக்கிற அந்த ஒரிஜினல் அட்ரஸுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சி டிரைவரை கூட்டிக்கிட்டு அங்கே வந்து பார்த்தா அந்த கிராமமே ஒரே பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த கிராமத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த ஐடியில இருக்கிற அந்த அட்ரஸ் ஃபேக் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த டிரைவர் லில்லி யாண்டோ இவங்கெல்லாம் இந்த கிராமத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு அந்த கிராமத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஒரு பேய் ஒண்ணு இவங்களை மிரட்டி விட்டுருது. அதனால இவங்கள பயந்து அங்கிருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா ஹீரோ வேலை பார்க்கிற அந்த கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் தான் இந்த இடம் போல. இந்த
இடத்துக்கு தான் அடிக்கடி தான் வேலைக்கு வர்றதா ஹீரோ சொல்லிட்டு வந்திருப்பான். அதனால இந்த பிரான்ச்ல வந்து விசாரிக்கும் போது இங்க அவர் வரலையே அப்படின்னு அங்க வேலை பார்க்கற ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அந்த லேடிக்கு பக்கத்துல சமோசா மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருக்கு. சோ அந்த கடைக்கு எதுக்கும் போயிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த கடையில வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் யாண்டோ வெளியில பாக்குறான். அந்த கருப்பு கலர் கார்ல அந்த லேடியோட ஹீரோவும் இறங்கி வர்றான். இந்த கடை வேற யாரும் கிடையாது, அந்த லேடியோட கடை தான். இத பார்த்த உடனே ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. குடும்பத்தை கெடுக்கிறவளே அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த காருக்கு ஓட ஹீரோனை பார்த்த உடனே அந்த லேடியும் இங்க இருந்து அசிங்கமா போயிடும், இது ஏன் கடை, அப்புறம் வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பிடுறா. ஆனா ஹீரோனோ அங்கே கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அவங்களால ஹீரோவை தடுக்க முடியல. அடுத்து இருட்டப்பற நேரத்துல ஹீரோனை அங்கிளோட வீட்டுல வந்து விட்டுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி என்னோட ஹஸ்பண்ட் தானே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோன் ரொம்பவே சோகமா இருக்கா. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஹீரோனோட ஹோட்டலுக்கு ஹீரோவும் சாப்பிட வந்திருக்கான். அப்பதான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஒரு பினான்சியல் கம்பெனி தான் ஒர்க் பண்ணி இருந்திருக்கான். அதனால அந்த ஹோட்டலை கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிருக்கான். அதோட மட்டும் இல்லாம உங்க கூடயே நான் டிராவல் பண்ண விரும்புறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட அவன் தான் ப்ரொபோஸும் பண்ணிருக்கான். அதை ஹீரோனை ஏத்துக்கு இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோனும் கடற்கரை ஓரமா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. அங்கே வந்து ஹீரோனோட தங்கச்சி அவளை சமாதானப்படுத்துறா. அப்பதான் பிரெக்னன்சி கிட்ட ஹீரோனும் தன்னோட தங்கச்சி கிட்ட காட்ட அப்பதான் நமக்கு தெரிய வருது ஹீரோயின் இப்ப கர்ப்பமா இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட்டு காட்டுறாங்க. ஹீரோனோட அங்கிளும் ஹீரோன் கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட சூனியம் வச்சு ஒரு லேடி வசியம் பண்ணிட்டா, அத அவ சக்சஸ்ஃபுல்லாவும் முடிச்சிட்டா, அதனாலதான் அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான் அப்படி சொல்ல பிறக்க போற என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் அனாதையா நின்றீங்க, விதிதான் உங்க ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து சேர்த்துச்சு, இதை நான் பாத்துக்கிறேன், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து நான் ஹீரோனோட கடையில கட்டுறாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற லில்லியும் யாண்டோவும் நம்ம எடுத்த அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டா வியூஸ் பிச்சுக்கும், அதனால நிறைய புகழ் கிடைக்கும், இந்த கதையை கேட்டு ப்ரொடியூசர் கூட நம்மள படம் எடுக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணலாம், நம்ம பணக்காரங்களாகலாம் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லில்லியும் வழக்கம் போல ஹீரோன் போயிட்டு ரெண்டு ஆட்டு தலைய அந்த குழிக்குள்ள போட்டுட்டு வருவாள்ல, அதே மாதிரி எவ்வளவு போய் போட்டுட்டு திரும்பி வரும்போது உள்ள இருந்து அந்த ஆட்டு தலையை ஏதோ ஒண்ணு வெளியில தூக்கி போடுது. அதை பார்த்துலையும் அப்படியே பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சத்தம் கிட்ட அங்கே வந்த யாண்டோவும் குழியை எட்டி பார்த்துட்டு அப்படி எதுவுமே இங்க இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பி வரும்போது ஏதோ ஒண்ணு அவனை உள்ள இழுக்க பாக்குது. ரெண்டு பேரும் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. ஏதோ ஒண்ணு அவனை உள்ள இழுக்க பாக்குது. எப்படியோ லில்லியும் அவனை காப்பாத்துறா. ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து நிறைய ஆடுகள் டக்கு டக்குன்னு வெளியில ஓடி வர அதை பார்த்து இவங்களும் பயந்து போயிட்டு உள்ள ஓடுறாங்க. ஆளுக்கு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள லில்லியை இழுத்துட்டு போயிட்டு அடைச்சிடுது அந்த பேய். யாண்டோவும் எப்படியோ அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தப்பிச்சா பொழைச்சோம் அப்படின்னு மிரண்டு போய் வெளியில ஓடி வராங்க. அதுக்கப்புறம் நைட்டு காட்டுறாங்க. ஹீரோனோட அங்கிளோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனோட அங்கிளும் ஹீரோனோட சிஸ்டரும் அந்த சூனியத்தை யார் வச்சது, அதை எப்படி சரி பண்றது, அவளுக்கு வச்ச அந்த சூனியத்தை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஒரு மந்திரம் இருக்குல்ல, அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஹீரோனியும் ஹீரோனோட அத்தை கிட்ட ஹீரோனை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சவப்பட்டிக்குள்ள படுத்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் அந்த சூனியக்காரியோட இடத்துல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோனோட தங்கச்சி இருக்கால, அவ ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த சூனியக்காரி கிட்ட போயிட்டு யாருக்கோ சூனியம் வைக்கிற மாதிரி பேசி அவளை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரி அவளோட இடத்துல சூனியம் பண்ண எல்லாத்தையுமே பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருப்பா. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அதை ஹீரோனோட அங்கிளும் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல அந்த சூனியக்காரியுமே இங்க வந்துட்டா. அந்த சூனியக்காரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா போல. ஹீரோனோட அங்கிளை தூக்கி போட்டு பந்தாடுறா. அவரும் எவ்வளவு போராடி பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அங்க ஹீரோனோட தங்கச்சியும் வர அந்த சூனியக்காரோட வேலைக்காரன் ஹீரோனோட தங்கச்சியை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். அவள இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இங்க அங்கிளால சமாளிக்க முடியல. அவரும் ஒரு கட்டத்துல செத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோனோட அங்கிளும் போராட முடியாம இறந்து போக அதே மாதிரி அந்த வேலைக்காரக்கான்ல அவன் ஹீரோனோட தங்கச்சியை விரட்டி புடிச்சு கத்தியால குத்தி அவளையுமே கொடூரமா கொல்றான். அந்த உலகத்துல ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுனால உண்மையாவே சவப்பட்டிக்குள்ள ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோனோட அத்தையும் ஹீரோனும் பயங்கரமா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அவளுக்குன்னு இருந்த ரெண்டு பேருமே ஹீரோன் இழந்துட்டா. அதனால பெரும் சோகத்துல இருக்க அப்ப அந்த வீட்டுல இருந்த அவங்க குடும்பத்தோட ஹீரோ எடுத்துக்கிட்ட போட்டோவை கோவத்தோட போட்டு உடைக்கிறா. அந்த போட்டோக்கு பின்னாடி ஹீரோனோட அங்கிள் அந்த சூனியத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது ஹீரோனோட கையில கிடைக்குது. அதனால ஹீரோயின், லில்லி, யாண்டோ இவங்க மூணு பேரும் அந்த சூனியக்காரியோட இடத்துக்கு போறதுக்காக பஸ்ல கிளம்பி வராங்க. இருட்டுற டயத்துல கரெக்டா அந்த சூனியக்காரியோட இடத்துக்கு வர அங்க சூனியக்காரி நடந்து போகும்போது அவளை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மலையோட உச்சில இருந்து அந்த சூனியக்காரி கீழே குதிச்சுட்டா. இதை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் பாரு அவ உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரி தான், இங்கிருந்து கீழே குதிச்சா, ஆனா அவளை காணோம் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது
வரும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த சூனியக்காரி நிக்கிறா. நல்லா அந்த சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப 3 பேருமே ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு இப்ப அந்த சூனியக்காரி கிட்ட ஹீரோனோ எதுக்கு என் அங்கிளின் தங்கச்சி கொன்ன, இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இதை எல்லாத்தையுமே என்கிட்ட பணத்தை கொடுத்து செய்ய சொன்னா பத்தியா, அவள்கிட்ட போய் கேளு, அவளோட வீடு இந்த மலையோட உச்சியில தான் இருக்கு, நீங்க எங்கிருந்து தப்பிச்சு போனா போய் கேளு அப்படி சொல்லிட்டு தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு இவங்களை கொன்று அப்படி சொல்ல, அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அவரோட அங்கிளோட லைட்டரை யாண்டா கிட்ட கொடுத்து வச்சிருப்பா. அந்த லைட்டரை வச்சு அவன் ஏற்கனவே கயிறை பத்த வச்சிருப்பான். கரெக்டா அந்த வேலைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அந்த வேலைக்காரனுக்கு பின்னாடி போயிட்டு அவன் மண்டையிலே அடிச்சு அவனை மயங்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோ அந்த லேடியை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட சூனியக்காரியோட இடத்துக்கு போயிட்டு பூமியில புதைக்கப்பட்டிருக்கிற ஹீரோவோட சூனியத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை அழிக்க சொல்றா. அதனால அவங்க 2 பேரும் மாறு வேஷத்துல போற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோ அந்த லேடியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார் கண்ணுலயுமே படாம ஹீரோயினோ உள்ள போக ட்ரை பண்ணும்போது ஜன்னல் வழியா உள்ள ஹீரோ உட்காந்துக்கிறத பார்த்துட்டு வேகமா உள்ள போய் பாக்குறா. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை காணோம். சைல பார்த்தா ஹீரோவும் தரையில முட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோன்னு போயிட்டு அழுதுகிட்டு அவனை தடுக்க, அப்பதான் மேல இருந்து அந்த லேடி கீழே இறங்கி வராங்க. வந்தவளை பார்த்து ஹீரோயினோ பண்றதெல்லாம் நிப்பாட்டு, நீ ஒரு மோசமானவ அப்படின்னு சொல்ல, யாரு நான் மோசமானவளா, நானா நீயா, இவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இவனுக்கு கொடுத்தேன், இருந்தும் அவன் ஒன்ன சூஸ் பண்ணான். அந்த ஸ்பிரிங் ரோல் கடை அது யாரோடது நினைக்கிற, என்னோடதான், இந்த வீடு இது எல்லாமே என்னோடது, அவன் என்ன சொல்லி உன்னை கட்டிக்கிட்டான் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோயினோ நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட, என் வாழ்க்கையை அழிச்சிட்ட, என் அங்கிள் என் சிஸ்டர் எல்லாத்தையுமே கொன்னுட்ட அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த லேடியோ யார் அழிச்சது, எல்லாத்தையும் அழிச்சது நீ தான், அதனால நான் எல்லாத்தையுமே அழிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோனோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா, நீ ஒரு மோசமானவ சூனியக்காரி அப்படின்னு. உடனே அந்த லேடியை கை தட்ட ஹீரோ அப்படி வசியமாகி ஹீரோனை கொள்ள ட்ரை பண்றான். ஹீரோனு ரொம்பவே போராட ஆரம்பிக்கிறா. ஹீரோனு ரத்த வெள்ளத்துல இருக்க டக்குன்னு இப்ப ஹீரோனை வசியம் பண்ணி ஹீரோனை வச்சு ஹீரோவை கொள்ள ட்ரை பண்றா. இப்படியே மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட வச்சு அடைச்சுக்கிட்டு சாக வைக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு போன அவங்க 2 பேரும் எல்லா இடத்துலயும் தேடி கடைசியில எப்படியோ இவங்க 2 பேருக்குமே அந்த சூனியம் வச்சிருக்கா போல. இவங்க 2 பேரோட சூனியத்தையும் எடுத்துறாங்க. எடுத்தவங்க முதல்ல அதை எரிக்கல அப்படின்னு பார்த்தா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் யாண்டா வச்சிருந்த லைட்டர் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படியோ அதை 2மே எரிச்சிடுறாங்க. அது எரிஞ்சு முடிச்ச உடனே இவங்களும் ரிலீஸ் ஆயிடுறாங்க. அதை பார்த்த அந்த லேடியும் இவங்க எப்படி ரிலீஸ் ஆனாங்க அப்படின்னு முழிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உடனே ஹீரோனோட முடியை கட் பண்ணி மறுபடியும் வசியம் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்பதான் ஹீரோனோ நான் கர்ப்பமா இருக்கேன், ஆரியோட குழந்தை என் வயித்துல வளருது, என் குடும்பத்தை இதோட விட்டுரு அப்படின்னு கெஞ்சிரா. அதை கேட்ட உடனே அந்த லேடி பயங்கரமா கோவமாகறா. என்னை ஏமாத்திட்டேல அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு ஹீரோவை கொல்ல போறா. அப்படி கொல்ல போற அதே நேரத்துல மேல இருந்து அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு பையன் ஓடி வரான். இது வேற யாரும் இல்ல, இந்த லேடியோட பையன் தான். ஹீரோக்கும் இந்த லேடிக்கும் ஏற்கனவே ஒரு பையன் பிறந்திருக்கான். அதாவது ஹீரோனை அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லேடியை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையுமே பெற்றிருக்கான். உண்மையில சொல்ல போனா இவதான் முதல் பொண்டாட்டியே. அப்புறமா தான் அந்த லேடிக்கே புரிய வருது, அந்த பையனை வேகமா ஓடி வந்து அப்பா அப்படின்னு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த லேடிக்கே புரிய வருது, இவன் தான் 2 பேருமே ஏமாத்திருக்கான் அப்படின்னு. என் பையனுக்காக தான், அவன் அப்பா இல்லாம வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். உண்மையை சொல்ல போனா நீ தான் குடும்பத்தை அழிச்சவ. ஆனா இப்பதான் எனக்கு நல்லாவே புரிய வருது, இவன் நம்ம 2 பேருமே ஏமாத்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஹீரோனுக்கும் புரிய வருது, தன்னோட ஹஸ்பண்ட் தான் தன்னை ஏமாத்திருக்கான், அவன் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு ஹீரோனுக்கு புரிய வர 2 பேருமே பயங்கரமா அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இந்த கம்பெனில தான் லோன் வாங்கி அவளோட கடையை பெருசுபடுத்திருப்பா. இப்ப அவ கடை சரியா போகாதனால இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஹீரோ வேலை பார்த்த அவனோட கம்பெனில வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த கம்பெனில சுந்தரி அப்படிங்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பார்சல், ஒரு ஸ்வீட் பார்சல் வந்திருக்கும். அந்த பார்சல்ல நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா போலாம் அப்படின்னு எழுதிருக்கு. ஆக்சுவலா இவங்க 2 பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த ஹீரோ இதுக்கு நடுவுல சுந்தரி அப்படிங்கிறவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு ரூட் ஓட்டி இருந்திருக்கான். ஆனா அதோட நிப்பாட்டாம அந்த சுந்தரி அப்படிங்கிற அந்த லேடியுமே கழட்டி விட்டுட்டான். இப்ப இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவளை கூட்டிட்டு இப்ப ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஹீரோட முதல் பொண்டாட்டியாவது அவனை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக காதல் வசியம் பண்ற அந்த பிளாக் மேஜிக்கை தான் செய்ய சொல்லியிருப்பா. ஆனா இந்த சுந்தரி அப்படிங்கிற இந்த லேடி ஒரு சூனியக்காரி கிட்ட போயிட்டு அவனை சாகடிக்கிறதுக்காகவே ஒரு பிளாக் மேஜிக்கை பண்ண சொல்றா. அந்த சூனியக்காரியும் அந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிட்டா போல. இப்ப ஹோட்டலுக்கு வந்திருக்கிற அந்த ஹீரோவுக்கு அவன் கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணோட உருவத்திலேயே ஒரு சாத்தானோட உருவம் வந்து அவனை கொடூரமா
கொடூரமா கொன்னு போட்டுடுது. இதுக்கப்புறமா தான் உள்ள போன அந்த பொண்ணு வெளியில வரா. ஹீரோ பயங்கரமா இறந்து கிடக்கிறத பார்த்து பயந்து போய் பயங்கரமா கத்துறா. அப்படியே அந்த சுந்தரி அப்படிங்கிற அந்த லேடி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நடந்து போற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியா இந்த படத்தோட முடிவுல ஹீரோனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு போல, அவங்களும் தன்னோட குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.